அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் பொதுக்கூட்டம் இன்று மாலை மதுரை மண்ணிலே எழுச்சியாக நடைபெறவுள்ளது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்று எழுச்சி உரையாற்ற உள்ளனர். இதுகுறித்து களத்திலிருந்து நமது செய்தியாளர் ஜெயக்குமார் தரும் நேரலையை தற்போது பார்க்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? கண்டிப்பாக மஞ்சுளா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டம் 3 சங்கங்கள் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணிலே, மீனாட்சி வீட்டிருக்கக்கூடிய இந்த மண்ணிலே, திருப்பரங்குன்றத்தில் முருகன் இருக்கக்கூடிய இந்த மண்ணிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாபெரும் எழுச்சி கூட்டம் இன்று மாலை நடக்கவிருக்கிறது. இதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று 2:50 மணிக்கு மதுரைக்கு வருகிறார். விமான நிலையத்தில் இருந்து அவர் நேரடியாக ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக முடிவிட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் செல்லுகிறார். முருகனுடைய அந்த திருத்தலத்தில் சென்று சிறப்பு வழிபாடு மேற்கொள்கிறார். சிறப்பு பூஜையிலே பங்கேற்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக 4:20 மணிக்கு இந்த மண்டேலா நகர் என்று சொல்லக்கூடிய மதுரை மண்ணிலே இருக்கக்கூடிய இந்த மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்ட திடலுக்கு சாலை மார்க்கமாக வருகிறார். சாலையினுடைய 2 பகுதிகளிலுமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடிகள், பேனர்கள், அதே போன்று பாஜக, பாமக, அமமுக, அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய, கூட்டணி கட்சிகளுடைய பதாதைகள், பேனர்கள், கட்சி கொடிகள் என மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. மாபெரும் எழுச்சி கூட்டமாக இந்த கூட்டமானது இன்றைக்கு நடைபெறவிருக்கிறது. இதற்காகத்தான் இந்த மதுரையிலே இன்றைக்கு உச்சக்கட்ட காவல்துறையினுடைய பாதுகாப்போடு, காவல்துறை கட்டுப்பாட்டிலே இந்த பகுதி முழுவதுமாக, குறிப்பாக ஒவ்வொரு பகுதிகளுக்குமே மக்கள் வருவதற்காக சிறப்பு வழிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வருவதற்கு அந்தந்த பகுதிகளிலே அந்த காவல்துறையின் மூலமாக அவர்களுக்கு வழி அனுமதிப்பதற்கான வழிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழிகளை பின்பற்றி அவர்கள் உள்ளே வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று விஐபிகளுக்கான இருக்கைகள் அந்த மேடைக்கு முன்பாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காகவும் சிறப்பு வழிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய முகப்பு பகுதியில் பிரம்மாண்டமான ஒரு வளைவுகள், அதே போன்ற பிரம்மாண்டமான கட்டவுட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி, கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் என பிரம்மாண்டமான அந்த கட்டவுட்டுகள் எல்லாம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணா, பெரியார் போன்றவருடைய கட்டவுட்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டு திடலிலே மிகப்பெரிய அளவில், அதாவது எழுச்சியாக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தேவையான இருக்கைகள் முறையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மேடையிலே நாம் பார்க்கலாம், நமக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த மேடை பகுதியிலே கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களுடைய மிகப்பெரிய அனைத்து கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் அனைத்து புகைப்படம் இருக்கிறது. குறிப்பாக அந்த மேடைக்கு முன்பு மேலே இருக்கக்கூடிய பகுதியிலே சட்டமன்றத்தினுடைய அந்த படமானது மத்திய பகுதியிலும், அதற்கு இடதுபுறமாக புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய படமும், அதே போன்று வலதுபுறமாக எம்ஜிஆர் அவர்களுடைய திருவுருவ படமும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மேடையினுடைய இடதுபுறமாக மீனாட்சி அம்மனுடைய கோபுரத்திற்கு அருகே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருவுருவம் பொறிக்கப்பட்டு அந்த புகைப்படம் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அருகிலே இரட்டை இலை சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மேடைக்கு வலதுபுறமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அதே போன்று பாஜகவினுடைய தேசிய தலைவர்கள், அந்த பாஜகவுடைய சின்னம், அதே போன்று கூட்டணி கட்சியுடைய சின்னம், அதற்கு மேலாக அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், அதே போன்று பாமகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், அமமுகவுடைய பொதுச் செயலாளர்களுடைய டிடிவி தினகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக கூடிய ஜி.கே. வாசன், அதே போன்று புதிய நீதி கட்சியினுடைய தலைவராக கூடிய ஏசி சண்முகம், அதே போன்று தேசிய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாரிவேந்தர், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஜான் பாண்டியன், அதே போன்று புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த பூவை ஜெகன்மூர்த்தி, அதே போன்று ஃபார்வர்ட் பிளாக் கட்சியைச் சேர்ந்த திருமாறன், அதே போன்று பெருந்தலைவர் காமராஜர் கட்சியைச் சேர்ந்த என்ஆர் தனபாலன், அதே போன்று மத்திய அமைச்சர் எல்முருகன் உள்ளிட்ட அனைவரது புகைப்படங்களும் அந்த மேடையிலே பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அந்த கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் இருக்கைக்கும் அவருடைய பெயர்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதிலே அமர்வதற்கான இருக்கைகள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த மேடை பகுதிக்கு யாருமே தற்போது இந்த நேற்றில் இருந்தே யாருமே அனுமதிக்கப்படுவதில்லை. குறிப்பாக உச்சகட்ட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆயுதமேந்திய காவலர்களும் மத்திய
காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் என ஏராளமான போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. குறிப்பாக பிரம்மாண்டமாக இன்று மாலை 4 மணிக்கு இந்த பாரத பிரதமர் இந்த பகுதிக்கு வரவிருக்கிறார். அதனால் இந்த மதுரை மாநகரமே உச்சகட்ட பாதுகாப்பு வலயத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாபெரும் ஒரு எழுச்சி கூட்டமாக இன்றைக்கு தமிழகத்திலே மதுரை மண்ணிலே மண்டல நகரிலே நடைபெறவிருக்கிறது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் ஒருங்கிணைந்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலே கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் மேடையில் தோன்றி மிகப்பெரிய அளவில் எழுச்சி உரை ஆற்றியிருந்தார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுச்சி உரை ஆற்றினார். அதேபோன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றியிருக்கிறார்கள். இன்றைக்கும் அதேபோன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதேபோன்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் என அனைவருமே எழுச்சி உரை ஆற்றவிருப்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சளா. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.